லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப பாரு. ராதிகா, என்னாச்சுமா? ஐயோ பத்மாமா, பாவம் அவ எடற கலா என்னவோ. ராதிகா, கொஞ்சம் நேரம் வேணா உட்காந்துக்கிறியா? குடிக்கிறத வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. உங்க வேலையை மட்டும் பாருங்க. ராதிகா, நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன். இல்லம்மா, இந்த புகை ஒத்துக்கலம்மா. சாரி. சரி சரி, நீ வேலையை பாருமா. வா, பாத்து. சரிக்கா. அக்கா, இப்ப தட்டி விடுறேன். ஐயோ ராதிகா, 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 ஐயோ ராதிகா, 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 ஐயோ ஐயோ, ராதிகா, என்ன செஞ்சிருக்கீங்க? ராதிகா, 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 தண்ணி ஏதாவது வேணுமா? ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர ராதிகா. என்ன ராதிகா? ஒன்றும் இல்லை, தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. சரி உட்கார் ராதிகா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்லக்கா, ராதிகா கண்ணு எரியுதா? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. அதிகா கொள்ளையில இல்ல மாப்ள. என்னக்கா இப்போ ஓகே தானே? ஒன்றும் இல்லைக்கா. பொங்குது, பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். சங்கரி, ராதிகா, என்னம்மா? நீங்க இப்ப வெல்லம் போட வேண்டாம். ரஜினி தலை பொங்கலா வைக்கிறா இல்லையா, அவ சக்கரை பொங்கலா வைக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் வெறும் பொங்க சோறா வச்சிருங்க. சரி சங்கரி. மா, 3 பேரும் பொங்க பானைய கீழே வச்சிருங்க. நல்ல நேரம் வந்ததும் சாமி கும்பிட்டுடலாம்.
அதெல்லாம் எந்த புரியல. பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம். சரியா சமந்தி? ஆ? இவ்வளவு பெரிய கரும்பு எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கீங்க? என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு சொல்லாமல? அது வேற ஒண்ணும் இல்ல. சமந்தி ஐயோ அப்பா என்னப்பா என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ என்னப்பா இது? என்னங்க பண்றீங்க நீங்க? ச்சே, இல்லம்மா தெரியாம. என்ன தெரியாம? தலைப்பொங்கல் அதுவுமா இப்படி பானை உடைஞ்சு போச்சே, இது குடும்பத்துக்கே நல்லது இல்ல. மா இதுக்கு தான் நம்ம வீட்ல பொங்கல் வைக்கலாம்னு சொன்னா கேட்டாதானே? இங்க சகுனமே சரியில்லை. முதல் வருஷ பானையே இப்படி உடைஞ்சு போனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அக்கா சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சம்மந்தம் இல்லாம இங்க முடிச்சு போட்டுட்டு இருக்காத. யாரு உங்களை இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சோர் ஆக்கிட்டீங்களே. அது வந்து ரஞ்சிதம், அது வந்து எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா சாமிக்கு ஒரு துண்டு. ஒரு விளக்கமும் தேவையில்லை. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சு. எதுவும் முடியல. யாரும் டென்ஷன் ஆக வேணாம். உடைஞ்சது ராதிகாவோட பானை. என்ன பாக்குறீங்க? இதோ என் கையில இருக்கிறது தான் ரஜினி வச்ச பொங்க பானை. அனிதா, ரஜினி பார்த்திபனும் சந்தோஷமா வாழ்வாங்க. அதுக்கு நான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்பவும் அதை காப்பாத்திட்டேன். ராதிகா குழந்தை உண்டாயிருக்கா, அவ பானை உடையிறது மட்டும் நல்ல சகுனமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டிக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போச்சு. என்னத கரெக்ட் தானே? அப்படி கூட எடுத்துக்கலாம் மாப்ள. சரி, அந்த உடைஞ்ச பானையை அப்படியே விட்டுட்டு மத்த பானைகளை வச்சு படையல் போடுங்க. வாங்க. நல்லா இருங்க. ரஜினி, பார்த்திபன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஐயோ ஏங்க, அதெல்லாம் வேண்டாங்க. ரஜினி, அவன் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான், விடாத. அவன் காலில் விழுந்து கும்பிட்டு அவன் கையில் இருக்க பணத்தை பொங்கல் படியா வாங்கிக்க. வாங்கிட்டா போச்சு. ஆசீர்வாதம் ஏங்க, அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு பொங்கல் படி தானே வேணும், நான் தரேன்.
என்ன நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ம்? என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? சாதாரண ஆளா இருந்தா காசு பணம் கொடுக்கலாம். முன்னாடி நிக்கிறது யாரு? ரஜினி, மை ஏஞ்சல். அவ லெவலுக்கு ஒரு gift கொடுக்கணும்ல. ம், அங்க பாருங்க. யாரா இருக்கும்? ஏய், இவங்க சரிகமபால பாடுறவங்க தானே? ஆமா. டேய் பார்த்திபா, வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். யாருப்பா அவங்க? அவங்க நம்ம ஜீ தமிழ் சேனல்ல சரிகமபான்னு ஒரு ஷோ வருதுல்ல, அதுல இவங்க கண்டஸ்டண்டா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்காங்களே. ம். நல்லா இருக்கீங்களா? நீங்க சரிப்பா, வந்ததுல எனக்கு நீ போ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much. ஹாய். வணக்கம். 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 உள்ள வாங்க. வாங்க. சரிக்கா. சரிக்கா, போலாம். வாங்க. வாங்கம்மா, வணக்கம். வாங்கம்மா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு திறமையா இருக்கீங்களே. போங்க போங்க. வாங்க. கங்க்ராட்ஸ். தலைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். Thank you so much. பார்த்திபன் ப்ரோ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. Thank you so much. நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்ல இருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியலங்க. நான் உங்க ரெண்டு பேரோட பெரிய ஃபேன். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பாடுறது அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? தெரியும்க்கா, பார்த்திபன் ப்ரோ சொன்னாரு. ம். அதனால தான் இந்த பொங்கலுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா உங்களை பார்க்க இங்க வர வச்சாரு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்ளோ அழகா பாடுறீங்க சொல்லுங்க? நாங்க பாடுறது இருக்கட்டும்க்கா, நீங்க இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் நாங்களும் உங்களை மாதிரி தைரியமா ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கணும்னு நினைச்சோம். ம். சிஸ்டர், நீங்க மட்டும் இல்ல, ரஜினிய பத்தி தமிழ்நாடே இப்ப பேசுது. ஏய் பார்த்திபா, நாங்க உங்க பாட்டை கேட்க ரொம்ப ஈகரா இருக்கோம். சாங்குக்கு போயிடலாமா? ரெடி ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. நீ ரெடியா? கல்யாண தேதி வந்து கண்ணோட ஒட்டிக்கிச்சு, பெண்ணெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ சவந்திருச்சு. நான் பேரும் நாளும் இங்கே வந்தாச்சு.
சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பரா நல்லா பாடுங்க. பாடுங்க. நீங்க சூப்பரா பாடுங்க. செமையா பாடுனீங்க. தேங்க்ஸ் சூப்பர். கேட்கலாமா? கேட்கலாமே. அக்கா நீங்களும் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்கக்கா. இல்ல 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 பாடுங்க. பாடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. இல்ல ம். சும்மா அக்கா ப்ளீஸ்க்கா பாடுங்கக்கா. சூப்பர் ரஜினி. சூப்பர்க்கா செமையா பாடுனீங்கக்கா. ஐயோ நீங்க 2 பேரும் தான் சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூக்கா. அக்ஷயா நீங்க சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு சரிகமப்பா மேடையில நிக்கிறீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூக்கா. லக்ஷனா சொல்லுங்கக்கா. நீ பல தடைகளை தாண்டி இவ்ளோ தூரம் முன்னேறி வந்திருக்க. உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ so muchக்கா. இந்த சீசன்ல நீங்க 2 பேரும் ஜெயிக்கணும்னு நாங்க எங்க குடும்பத்தோட வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி எப்படி இருக்கீங்களோ எப்பவும் அதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். சரிங்கக்கா டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம். ஐயோ என்னம்மா நீங்க நல்ல நாள் அதுவுமா என் புள்ள உங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆமா வாங்க சாப்பிட்டு போலாம். அனிதா இந்தா உன் தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? நீ இப்படிலாம் கேட்டா வைக்க மாட்ட, நானே வச்சு விடுறேன். ஏய் ஏய் ஐயோ சும்மா இரு. வேண்டாம், விடு என்ன. அமைதியா இரு, அமைதியா இரு. விடு. ஆட்டாம இரு. சும்மா இரு அனிதா, வச்சு விடுறல, ஆட்டாத. அழகா இருக்கு. அனிதா, நான் லைஃப்ல நிறைய பிரச்சனையை கடந்து வந்திருக்கேன். அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீதான் என் கூட இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு ஒன்னு சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ என் மேல கோவமா இருக்கிற வரைக்கும் என்னால முழு சந்தோஷமா இருக்க முடியாது அனிதா. இப்படி பேசி பேசிதான் எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. நான் வெளியே சிரிக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் நீ நினைக்கிறியா? இல்ல, இல்லவே இல்ல. எனக்காக எல்லாமுமா இருந்த ஒரு ஃப்ரெண்ட நான் இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் கிடைக்க மாட்டாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா நீதான் கை கொடுப்ப. நான் கலங்கி நிக்கும் போது சாஞ்சுக்க நீதான் தோள் கொடுப்ப. ஆனா இப்ப அந்த கையும் இல்ல, தோளும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திபன். அனிதா, ஒரே ஒரு நிமிஷம் நீ பார்த்திபனை உன் தம்பியா இல்லாம வேற ஒரு ஆளை நினைச்சு பாரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு என்னை விட நீதான் நிறைய சந்தோஷப்பட்டிருப்ப. இங்க பாரு, உனக்காக நான் அவ்ளோ பண்ணியும் எனக்காக நீ என்னடி பண்ண? பார்த்திபனை கல்யாணம் பண்ணி நீ என் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்க.
நீ நினைக்கிறத விட பார்த்திபனை நான் நல்லா பார்த்துப்ப அனிதா. அவனை மட்டும் இல்ல, அவன் அப்பா அம்மா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நல்லபடியா சந்தோஷமா பார்த்துப்பேன். பார்த்திபனும் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவன் என் ஹஸ்பண்ட். ஒரு ஹஸ்பண்டால நல்ல ஃப்ரெண்டாக முடியாதுல்ல அனிதா? அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டா? சான்ஸே இல்லை. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அனிதா. நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் அனிதா. பார்த்திபனுக்கு அக்காவா இல்லாம என்னோட ஃப்ரெண்டா நீ யோசிச்சு பாரு. என் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். உனக்காக என் மனசுல நான் கொடுத்த இடம் இன்னும் எம்டியாவே இருக்கு. உன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. என்னைக்கா இருந்தாலும் என்ன நீ புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ திரும்பி வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் உனக்காக.